ஹலோ காய்ஸ், இப்போ இலக்கியமில் ஆசிரியர் இயற்பெயர்கள் பார்க்க போகிறோம். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. இது ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கன்னத்தில் குட்டி குழந்தைங்களுக்கு நம்ம முத்தம் கொடுப்போம் அப்படின்ட்டு. அடுத்து தாரா பாரதிய ராதாகிருஷ்ணன், அது எப்படின்னா தாரா ராதா அப்படின்னு ஷார்ட் பண்ணி வச்சுக்கோம். முடியரசன் துரை ராசு. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்க அடிகளார். எப்படின்னா லிங்கம்னா சிவன் தானே, அது எப்படி இருக்குன்னா கல்லால் செஞ்சுருப்பாங்க, கல்லால் செதுக்கியிருப்பாங்க. அடுத்து அம்பேத்கர் பீமாராவ். கந்தர்வன்னா நாகலிங்கம். லிங்கம்னா சிவன், சிவனோட மகன் யார்? முருகர், கந்தர் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோமகிழி அப்படின்னா ராஜலக்ஷ்மி. அயோத்தி அப்படின்னா காத்தவராயன். அடுத்து காலமேக புலவர் அப்படின்னா பரதன். சுரதா அப்படின்னா ராஜகோபாலன். தமிழ் அழகலான்னா சண்முக சுந்தரம். பாருங்கள், முகம் அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாரதியார் சுப்பிரமணியன், இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து பாரதிதாசன் கனக சுப்பரத்தினம். வாணிதாசன் அரங்கசாமி என்று எத்திராசலு. அடுத்து நாகூர் ரூபி அப்படின்னா முகமது ரபி. அடுத்து பாருங்கள், புதுமை பித்தன் அப்படின்னா விருத்தாச்சலம். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு விருந்து வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். அடுத்து மீரா அப்படின்னா மீ ராஜேந்திரன், மீரா. சுஜாதா அப்படின்னா ரங்கராஜன். எழில் முதல்வன் அப்படின்னா ராமலிங்கம். காயிதே மில்லத் அப்படின்னா இஸ்மாயில். இறையரசன் அப்படின்னா சேசுராசா. கல்யாண்ஜி அப்படின்னா கல்யாண சுந்தரம், கல்யாணம்னு. கமலாயன் அப்படின்னா வே குணசேகரன். மாபேசி அப்படின்னா ஞான பிரகாசம். அப்புறம் பெருஞ்சித்திரனார்னா துரை மாணிக்கம். வீரமா முனிவர்னா கான்ஸ்டன்சு ஜோசப் பெக்சி. நெக்ஸ்ட்டு சேக்கிலார் அப்படின்னா அருண்மொழி தேவர். ஓகேவா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.